1.41 லட்சம் வந்து கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க மகளிர் சுய உதவி. ஆனால் தமிழகத்தில் தான் ரீபேமெண்ட் கடன் வாங்க நாங்கள் செலுத்தாத அதிகம் உள்ளது வந்து தமிழ்நாடு தான். மகளிர் சுய உதவி குழு கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்தாத முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். ஆனால் இப்போ 1.46 கோடி ரூபா மகளிர் சுய உதவி குழுவுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? மகளிர் சுய உதவி குழுக்கா அது மகளிர் உரிமை தொகையை சொல்கிறீங்களா? இல்லை மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கிராம வாரியா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1.41 லட்சம் ஒதுக்கீடு பண்ணுறாங்க. ஆனால் 1.41 லட்சம் கோடி. சரி. ஆனால் திருப்பி தமிழகம் தான் இந்தியாவிலே தமிழகம் தான் இந்த மாதிரி மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ரீபேமெண்ட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செலுத்தாமல முதலிடங்கிறாங்க. அப்போ கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறீங்களா? கொடுக்க வேணாம்னு சொல்ல மக்கள் கட்டலங்கிறாரு. கொடுத்த பணமே திருப்பி வரல. அப்புறம் திருப்பி 1,46,000 கோடி கொடுக்கறதுக்காக வேண்டி பிளான் பண்ணியிருக்கிறீங்க. பழைய அமௌண்ட்டே வரல, புது அமௌண்ட் ஏன் வரல? புது அமௌண்ட் கொடுக்க சொல்லி சொல்றீங்க. பழைய அமௌண்ட்டே வராத போது திருப்பியும் கொடுக்க சொல்றீங்களே, இது எந்த விதத்தில் சரி வரும்? நம்ம கடன் தொகையை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுமக்களுடைய கேள்வி அது, நீங்க கேட்குறீங்களா? பொதுமக்களுக்கு சார்பாக பொதுமக்கள் வந்து மேலும் கடன் தானே கேட்பாங்க. மகளிர் கடன் வாங்கினா ரீபேமெண்ட்டுங்கிறது பக்காவாக இருக்கணும். எதுவுமே இல்லை, ரீபேமெண்ட்டே இல்லாதப்ப திருப்பி கடன் கொடுக்குறது எதுக்காக? இல்லை, கடன் வாங்குவங்க மகளிர் சுய உதவி குழு தானே. இப்போ அவங்க வேண்டான்னு சொல்றாங்களா? நீங்க கேட்குறது வேண்டாம்னு சொல்லல சார், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது நல்லது தானே. இப்போ அவங்க அவங்களுக்கான தேவை இருக்கு, அவங்க வாங்குறாங்க. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அந்த மகளிருக்கு அதை பத்தி அரசு தானே கவலைப்படணும். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நம்மளுடைய வரி எல்லாம் தானே சார் ஏறுது, அதனாலதான் கவலைப்படுறோம். இல்ல மகளிர் வந்து தேவை இருக்கிறதுனால கடன் வாங்குறாங்க, அரசு அது உதவி செய்யறாங்க. அது நம்ம யாரு கேட்கறது? மகளிர் சுய உதவி கேட்கறாங்களா? சுய உதவி குழு பணம் வாங்காத பொதுமக்கள் கேட்கறாங்க. அப்படி சொல்லுவீங்க. எப்படியா இருந்தாலும் மகளிரை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் மகளிர் சுய உதவி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் திருப்பி செலுத்தாவிட்டாலும் கூட அவர்களுக்கு மேலும் தேவைப்படுவதை உணர்ந்து அரசு இந்த உதவியை செய்கிறது. இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் செய்கிறது. திரும்ப பெறுவதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். பெரிய விஜய் மல்லையா போன்ற பெரிய தொழிலதிபர்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு பல்லாயிரம் கோடி நிதியை கொடுத்து அதை தள்ளுபடி செய்திருக்கிறது இந்திய அரசு. அவர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். பல லட்சம் கோடி வங்கிகளுக்கு அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருக்கிறது. அதை பற்றியெல்லாம் இந்த நாடு கவலைப்படவில்லை. மகளிர் சுய உதவி குழுவுக்கு தருகிற இந்த பணத்தால் நாடு என்ன பெரிய நட்டத்தை சந்தித்து விட போகிறது என்று நான் கருதுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.